தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோட சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்காரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் முன் பேரையா நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க கொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான்
வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்சி சிங்கக்குச்சி இனிவாம் பேரச் சொல்லும் பட்டி தொட்டி கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வட போட்டு மதுர கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான நல்ல பாட்டா போட்டு கொஞ்சம் சவுண்ட் வைங்க ஐயா ஐயா நீங்க உங்க பாட்டியா போட்டு விடுங்க
செஞ்சு பாடாதீங்க இந்த பக்கம் பார்த்தா அடியடி பார்த்துட்டே இருங்க, நம்ம கையெல்லாம் பார்ப்போம்.
நம்பர் 2 அம்மாக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும்தான். பாப்பா யாருக்கு பரிசு இருக்குன்னு இது பாட்டு போடு. டான்ஸ் ஆடுங்க எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கிட்டோம். என்ன ஆரம்பிக்கலாமா? One more. One more. நல்ல குத்து போட்டா போடுங்க. பொங்கல் பண்ணி இப்ப என்ன தயாராயிடும்? பசி வேற எப்படி இருக்கு? பொங்கலா பொங்கல். பொங்கலா பொங்கல். போடு 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 போடு. கீழ விழாம என்ஜாய் பண்றோம். ஹாப்பி பொங்கல். ஆல்பம்
லட்சுமி சரியா பொங்கல் ரெடியா பொங்கல் மலக்கு ஏன் ஐடி இருக்கு பொங்கல் அரிசி நல்லா இருக்காது நம்பர் 2 என்ன நம்பர் அக்ஷிதா Stop. Number 3 out. அந்த குட்டி பையன். அருமை கைதட்டு. உற்சாகப்படுங்க. சூப்பர்மா. எழுந்து ஓடு. 20 இருக்குதா. ஓடு. ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் யாரோ ஜம்பு தம்பி கார்த்திகை ஒரு ஜம்பு விளையாட்டு போயிடலாம் ஜம் ரைட் கொஞ்சம் வா ஓடி வா சீக்கிரம் ஓடி வா வேகமா வா உருண்டு வா சீக்கிரமா வா கடந்து வா குதித்து வா ஜம் சூப்பர்மா அப்படி வா ஓடி வா சீக்கிரம் வா பறந்து வா கடகடன் வா மதன் பாஞ்சு வாப்பா பரல ஓடி வா பிரேம் சுந்தர் விடாதம்மா சூப்பர் கார்த்தி ஜம் சூப்பர் அப்படியே போ சூப்பர் கரித்து சூப்பர்மா கரித்து ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணு சூப்பர் அருமா வந்துருமா உற்சாகப்படுத்துங்கப்பா தம்பி கிளாப்ஸ் ஹேண்ட் நல்லா ஃபியூ பாட்ட மாத்துங்க சூப்பர் அருண் சார் சூப்பர் பொங்கலோ பொங்கல் பொங்கும் பொங்கல் கீழவாணி பூவாணி மக்களுக்கு பொங்கலோ பொங்கல் சார் மேடம் வந்து மேடம் சரிதம்மா கொஞ்சம் இங்க தள்ளி வாங்க கேமரா ஓடிட்டு இருக்கு ரைட் சூப்பர் Come on, class run. சூப்பர் கிளாப் சூப்பர் அப்படியே வாங்க வாங்க அடி நடக்க போது நடக்குது கண்டிப்பா அந்த பானை உடைக்க போட முடியாது பானை உடையும் ஐயா பானை உடையமா உடையாதா உடையும் ரைட் ஐயா நம்ம குரல கட்டே வந்துருவாரோ அதான் போடுங்க ஐயா கொஞ்சம் ஓரம் ஒதுங்கிங்க கண்டி போடி விடாதீங்க சொல்லுங்க ஐயா சூப்பர் ஏய் சும்மா தம்பி யாரா ஐயா பக்கத்துல போ சூப்பர் பொங்கல் மேல வச்சு பாருங்க வெற்றி வாழ்த்துக்கள்
செம்மொழி என மகுடம் சூட்டி முச்சங்கம் வளர்த்த மொழியாய் உலக மொழிகளில் தாயாய் சிறந்தே பிறந்த உனக்கு என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் வரவேற்புரையை தொடங்குகின்றேன். உள்ளத்தால் உயர்ந்த மனிதர், ஊக்கத்தால் உயர்ந்த மனிதர், தன்னிகர் இல்லாத தலைவர் இவர். தனித்துவம் வாய்ந்த இவர் ஊரை காப்பதை கடமையாக எண்ணுபவர். நானிலம் போற்றும் நல்லவர், இம்மண்ணின் மைந்தர், ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு ரங்கசுவாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். முக்கணிகளிலும் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் உயர் திரு வசந்த் ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். அன்பின் சேவையில், ஆண்டவனின் பார்வையில் அகிலம் மகிழவே ஆயிரம் ஆயிரமாய் பூக்களாய் பூத்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் பூவாணி கிராம மக்களை வருக வருக என வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறுக வைப்பதில்லை. அதுபோல்தான் சிரித்த முகத்துடன் இருக்கும் என் சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்று வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொற்களால் வரவேற்புரை வழங்கிய மாணவிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிரதிபா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்படின்னா நீ ஒரு பாட்டு பாட. உனக்கு பாட்டு தானே வேணும்? நம் காதுகளுக்கும் மனதிற்கும் விருது படைக்க வருகிறார்கள் தொடக்க பள்ளி மாணவிகள். ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் நாங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், இனிக்கும் வெள்ள சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க, இனிக்கும் வெள்ள சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பு கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. அழகழகா புது துணிகள் அப்பா வாங்கினாங்க, புத்தாடை போட்டு நாங்க ஆடும் ஆட்டம் பாருங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மஞ்சள் கிழங்கு கட்டிய பானை பொங்கல் கொதிக்குது இங்கே, மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுது இங்கே. மஞ்சள் கிழங்கு கட்டிய பானை பொங்கல் கொதிக்குது இங்கே, மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுது இங்கே. உணவு தந்த உழவர் எல்லாம் உயர்ந்து வாழ வேண்டும், அந்த பொங்கலை போல அவர் வாழ்க்கை இன்பம் பொங்க வேண்டும். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் நாங்க, இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க, உழைக்கும் அந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நன்றி. பாடி அசத்திய தோழிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனமழகு, மாணவனுக்கு பேச்சழகு. இப்ப நீ என்ன சொல்ல வர? பொங்கலின் சிறப்பை பற்றி நம் பள்ளி மாணவர் அழகாக எடுத்து சொல்ல வருகிறார் என் பள்ளி தோழர் சீஜன். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். தற்பரமே சிற்பரமே நின்றதும் கற்பகமே, அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே, கடலே கனியமுதே, கண்ணே கட்டி பசும்பொன் கட்டி வைத்த முத்தே ரத்தினமே, இனிப்பே நருந்தேனே அவையார்களே, அதில் இன்றைய மாணவர்களே, நாளைய வரலாறுகளே, அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி நான் பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நாம் வருடம் முழுக்க எத்தனையோ பண்டிகைகள் கொண்டாடி
வாழ்வியலோடு கலந்த ஒரு இனிய நாளாகவும் திகழ்கிறது இந்த பொங்கல் திருநாள். தமிழகத்தின் தனி விழா, பண்பாட்டின் பெருவிழா, மனிதகுலத்தின் மாண்பையும் மற்றும் தமிழர்கள் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் சமமாக மதிப்பவர்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தும் ஒரு உன்னத விழா. உறவினர்களோடு ஒன்று கூடி மகிழ்ந்து கொண்டாடப்படும் விழாதான் இந்த பொங்கல். நாம் அடுத்து போகி திருநாள் பற்றி காண்போம். 4 நாட்கள் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளில் முதல் நாளாக வருவதுதான் இந்த போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப பழமைகளை மக்கள் பக்குவமாக வழி அனுப்பிவிட்டு புதுமை கூட்டும் புது பொருட்களை மலர்ச்சியோடு வரவேற்கும் திருநாள் தான் இந்த போகி திருநாள். அது மட்டுமல்லாமல் வீட்டையும் நாட்டையும் தூய்மைப்படுத்துகின்ற வகையில் அமைகிறது இந்த சிறப்பான திருநாள். அடுத்ததாக நாம் பொங்கல் திருநாள் பற்றி காண்போம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற தமிழ் வரை உழவர்களின் சிறப்பையும் உயர்வையும் எடுத்துரைக்கிறது. இந்த பெரும் பொங்கல் திருநாள் அன்று சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விடியற்காலையில் எழுந்து நீராடி புத்தாடைகள் அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்வது வழக்கம். இந்நாளில் உழவர்களுக்கு உன்னத நாயகனாய் இருப்பவரை சூரிய பகவானை போற்றும் வகையில் படையலில் வெற்றிலை பாக்கு, தேங்காய் மற்றும் முக்கணிகளுடன் இஞ்சியும் மஞ்சளும் கரும்பும் பூசணியும் அருகம்புல்லும் வைத்து புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்து மகிழ்வர். அடுத்ததாக நம் மாட்டுப் பொங்கலை பற்றி காண்போம். உழவுக்கு உறுதுணையான மாடுகளை நன்றியுணர்வோடு மதித்து போற்றிடும் திருநாளாக திகழ்கிறது. பாலை பொழிந்து தரும் பாப்பா, அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, நெல் வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேண்டுமடி பாப்பா என்ற பாரதியின் பாடலில் எவ்வளவு நன்றி உணர்வு உள்ளதோ அவ்வளவு நன்றி உணர்வோடு கொண்டாடப்படும் திருநாள் தான் இந்த மாட்டுப் பொங்கல் திருநாள். இந்நாள் அன்று உழவர்கள் தமது பெரும் செல்வமாக கருதும் மாடுகளை குளிர்பாட்டி அழகுபடுத்தி நெற்றியில் மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்து கழுத்தில் சலங்கை கட்டி கொம்பில் வண்ணங்கள் பூசி அழகுபடுத்துவர். இதை தொடர்ந்து எருது விடும் போட்டியும் நடைபெறுகிறது. இது எருதுக்கட்டு, ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு விரட்டு என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இவை தமிழரின் வீரத்தின் விளையாட்டாக இருக்கிறது. என்னதான் இது வீரத்தின் விளையாட்டாக இருந்தாலும் இதில் பகிர்ந்து கொள்ளும் எருதுகளில் சிறு காயம் கூட ஏற்படாத வகையில் வண்ணங்கள் இன்றளவிலும் இருக்கிறது என்பதுதான் இவ்விழாவின் சிறப்பு. அது மட்டுமல்லாமல் பின்காலத்தில் இவ்விழாவில் வெற்றி பெறும் ஆடவரை பெண்கள் விரும்பி மணப்பர் என்பது தனி செய்தி. அடுத்ததாக நம் காணும் பொங்கலை பற்றி காண்போம். பொங்கல் திருவிழாவின் கடைசி நாளாக வருவதுதான் இந்த காணும் பொங்கல் திருநாள். இந்நாள் அன்று நம்மை சுற்றி உள்ள பெரியவர்களை, நண்பர்களை, உறவினர்களை மற்றும் மக்களை அவரவர் தம் இல்லத்திற்கு சென்று மகிழ்வோடு அன்பொழுக உரையாடுவதே இவ்விழாவின் நோக்கமாகும். அது மட்டுமல்லாமல் மண்ணின் மனத்தை உணர்த்தவல்ல கும்மி, கோலாட்டம் மற்றும் நாட்டுப்புற கலைகளுடன் இளம் பெண்களின் ஆடல் பாடல் தான் இவ்விழாவுக்கு ஒரு சிறப்பை அளிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பொங்கல் விழாவினால் மக்களிடையே பகைமை மறந்து ஒற்றுமை உண்டாகுகிறது மற்றும் நட்புறவு வளர்கிறது. அது மட்டுமல்லாமல் நமது வாழ்வியலில் புது மகிழ்ச்சியும் எழுச்சியும் உண்டாகிறது. கேட்டீர்கள் செவிமெடுத்து, நிறுத்துகின்றேன் பேச்சை முடித்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவாக தேனமுதாக பேசிய மாணவனுக்கு நன்றி, வணக்கம். பொங்கல் பற்றி பேசி கேட்டாச்சு. அடுத்து பொங்கலை பற்றி கவிதை கூறி கலக்க வருகிறார் என் தோழி லன்யா. உலகமெச்சும் உன்னத தமிழர் ஊரை வணங்கி ஒரு தலைவருக்கு தலை வணங்கி கண்ணியமுதாய் கவிதை கூற வந்துள்ளேன் உங்கள் முன்னால். தங்க தமிழ் மகள் வருகிறாள், தைமகளை தருகிறாள். தரணி எங்கும் செழிக்க, தமிழரின் அடையாளம் சிறக்க, செங்கதிரவன் சிரிக்க, அச்சு வெள்ளம் பச்சை அரிசி இனிக்க, செங்கரும்பு சுவைக்க, மஞ்சள் மனம் மகிழ, வாசலை கோலங்கள் குளிக்க, வாழ்க்கை எல்லோருக்கும் சிறக்க, மங்களம் பொங்கட்டும், மனக்கவலை தீரட்டும், தங்கி நின்ற துன்பங்கள் பழமையாய் எரியட்டும், பொங்கும் அரிசி போல புது வாழ்வு மலரட்டும்.
செங்கரும்பு சுவை போல உழவர் மனம் மகிழட்டும். மங்காத நல்வாழ்வு யாவருக்கும் கிடைக்கட்டும். பொங்கி வரும் பொங்கலை குதூகலத்தோடு தைமகளை வரவேற்போம். வாழ்வாங்கு வாழ வளமையான வாழ்வமைய கதிரவனின் கருணை காலம் எல்லாம் கிடைத்து பெருமைகள் பரப்பெற்று பெருமையோடு பெருவாழ்வு வாழ்வோம். அனைவருக்கும் நேசம் மிகுந்த நெஞ்சார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக அருமையாக அசத்தலாக கவிதை கூறிய மாணவிக்கு நன்றிகளை உறுத்தாக்குகிறோம். பேச்சு கேட்டாச்சு, பாட்டு பார்த்தாச்சு, அடுத்து ஒரு சண்டை பார்த்தா நல்லா இருக்கும். பயப்படாத, நம்மை மிரள வைத்து சிலிர்க்க செய்ய வருகிறார்கள் சிலம்பாட்ட மாணவர்கள். கிளாஸ்ல இருக்காங்களா? செம சூப்பரா இருந்துச்சு. சூப்பரோ சூப்பர். சூப்பராக சூடு பறக்க சுத்தி அடித்த மாணவர்களுக்கு அதிரி புதிரி வாழ்த்துக்கள். ஆமா, பச்சரிசி பச்சையா இருக்குமா வெள்ளையா இருக்குமா? சரி, அதை விடு. அவள் எந்த மரத்துல இருந்து முளைக்கும்? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஊரு விவசாயி விவசாயம் பற்றி இப்போது பேச வருகிறார். அவரிடம் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அருமையான மாலை பொழுதிலே தாய்நகராம் எங்கள் கீழப்புவாணி கிராமத்தில் இப்படி ஒரு அருமையான பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த வேல்ஸ் பள்ளி நிர்வாகத்திற்கும் இதற்காக கடுமையாக உழைத்த ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் அனைவருக்கும் என் கீழப்புவாணி கிராம மக்களின் சார்பாக நன்றி பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கீழப்புவாணி கிராமமானது வானம் பார்த்த பூமி, கரிசல் பூமியாகும். இங்கு பெரும்பாலும் உளுந்து, பாசி, மக்காச்சோளம் போன்றவை பயிர் செய்யப்படுகிறது. இங்கே இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்ற தோசை, இட்லி எல்லாத்துக்குமே பாதி உளுந்த பருப்பு தான். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அந்த தோசை ஈஸியாக வேஸ்ட் ஆக்குறீங்க. ஆனால் ஒரு உளுந்தம் பாசியோ பருப்போ வர்றதுக்கு இங்கே இருக்கிற விவசாயிகள் மினிமம் ஒரு 4 மாதமாவது கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அது உளுந்து பாசிங்கிறது ரொம்ப ஈஸியாக பார்க்குறீங்க. நெல்மணி ஆனாலும் சரி, ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு தங்களோட வேர்வையை ரத்தமாக சிந்தி ஒரு 4 மாதம் உழைச்சா தான் அந்த உணவுப் பொருளானது நீங்கள் சாப்பிட முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் படிக்கிற நீங்கள் நாளைக்கு ஒரு விஞ்ஞானியாகவோ அறிவியல் டாக்டரோ எந்த தொழிலுக்கு போனாலும் விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி சில கருவிகளை கண்டுபிடிச்சி அவங்களையும் மதிக்கணும். அவங்களோட வாழ்க்கை நெறிமுறைகள் ஈஸியாகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி மாடு வச்சு உழுதுகிட்டு இருந்தோம். இப்போ டிராக்டர் வச்சு உழுகுறோம். இப்போ ட்ரோன் வந்துருச்சு மழையை மருந்தடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வருங்காலத்திலேயே விவசாயிகளுக்கு உதவுற மாதிரி உங்களுடைய படிப்பையும் ஒரு பகுதி இருக்கணுங்கிறது. அதற்காக ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உதவுற மாதிரியும் அவங்களுக்கும் இந்த உழைப்பை மக்களை பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவர்கள் சொல்லி நம்ம வீட்டில் என்ன கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க போகிறாங்கங்கிற அறிவுரையை கொடுத்து அவங்கள வளர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் உணவுகளை வீணாக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா உணவுங்கிறது உலகத்தில் எந்த தொழில் இருக்கலாம், அழியலாம். ஆனால் விவசாயி இல்லாட்டி நீங்கள் எந்த சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இன்றைக்கி டிவி இல்லாமல் போகலாம், கார் இல்லாமல் போகலாம், பைக் இல்லாமல் போகலாம். ஆனால் சாப்பிடணுன்னா இங்கே ஒரு விவசாயி கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் தட்டில் கை வைக்க முடியுங்கிறத ஒவ்வொரு டைமும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். எங்கே போனாலும் ஹோட்டல்ஸ் வெளியே எங்கே போனாலும் உங்கள் ஃபுட்டை வீண் பண்ணக்கூடாது.
எங்களோட பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம், வாய்ப்பளித்தீங்க. ஐயா ஒரு நிமிஷம். ஐயா நம்ம மாணவர்கள் ஒரு 2 3 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். சார் சார் முன்னாடி ஐயா நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் லக்ஷ்ணா. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சொல்லுங்க பாப்பா. ஒரு விதை முளைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? விதைக்கிறது 3 to 5 நாள் விதைச்சதுலேருந்து வெளியே வரும் பாப்பா. அதுக்கு வந்து தண்ணி வந்து இங்கே வந்து நாங்கள் வானம் பார்த்த பூமி தான், மழை பெய்யணும், நிலத்தில் ஈரம் இருந்தாலே போதும், விதை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கு மினிமம் 3லேருந்து 5 நாள் ஆகும் விதைச்சதுலேருந்து. ஓகேங்களா? வேறு? வணக்கம் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். நாட்டை ஏன் தாண்டக்கூடாது? அந்த காலத்தில் நாற்று சின்ன பொருளாக இருக்கும்போது நம்ம மிதிச்சோன்னா அது திருப்பி வளர்கிறதுக்கு கஷ்டமாகும். அதுக்காகவும் இன்னொன்று நம்ம செய்கிற பயிருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்குறதுங்கிற விஷயத்துக்காகவும் தான் நாற்றை தாண்டக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது செருப்பை வெளியே கழட்டி வச்சுட்டு செய்கிற தொழிலுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காகவும், நமக்கு உணவளிக்கிற பயிருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காகவும் செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் தோட்டத்துக்கு போய் வேலையை பார்ப்பாங்க. வணக்கம் ஐயா, நாத்துன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் அதை வளர்க்குற முறை என்ன? நாற்று நெல் நாற்று இருக்குது, மிளகாய் நாற்று இருக்குது. அதாவது நெல்மணியை முதல்ல பதப்படுத்தி அதை ஒரு இடத்துல விதைச்சி வைப்பாங்க. வச்சு அதுக்கு பிறகு பிடுங்கி அதை அடுத்த இடத்துல வந்து நடவு பண்ணுவாங்க. அதுதான் நாற்று. இதே இது உளுந்து பாசி அப்படி கிடையாது, விதையை தூவி விடுவாங்க, அது அதுவாகவே முளைக்கும். இதுதான் உளுந்துக்கும் பாசி மக்காச்சோளம் இதுக்கு நாற்று கிடையாது. அதே மாதிரி நெல்லுக்கோ மிளகாவுக்கோ நாற்று தனியாக விதைச்சி அதை இன்னொரு இடத்துல நடுறது தான் நாற்று நடுறது. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, நெல்கதிரை எதுக்கு மிதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க? அதற்கான மரியாதை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கான மரியாதை கொடுக்கணும். 2வது அதை நம்ம சாப்பிட்றோங்கிறத, அதனால தான் அதோட மிதிக்கக்கூடாதுங்கிறது. ஐயா வணக்கம். இந்த சோளமெல்லாம் எப்படி விளைய வைப்பீங்க? அதே மாதிரி சோளங்கிறது அதான் மக்காச்சோளத்தை தான் சோளங்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து மக்காச்சோள விதை இருக்குது. அதை முதல்ல உழவு செய்து முதல்ல 3 உழவு செய்வாங்க. உழவு செஞ்சோடனே இங்கே வந்து வானம் பார்த்த பூமிங்கிறதுனால இங்கே ஆவணிப்பட்டம். ஓகேங்களா? ஆடி மாதத்துக்கு முன்னாடி உழுவாங்க. உழுது பதமானவொடனே மழையை பொறுத்து ஒவ்வொரு நாளும் முன்ன பின்ன மழையை பார்த்து விதைச்சாங்கன்னா 90வது நாள் அறுவடை. அதுக்கு நடுவில் இந்த விவசாயிகளுக்கு வந்து மழை வானம் பார்த்த பூமிங்கிறதுனால மழையை பொறுத்தும், மழை அதிகமானாலும் இந்த விவசாயிகளோட பாடு திண்டாட்டம், மழை பெய்யாமல் போனாலும் இந்த விவசாயிகளோட பாடு திண்டாட்டம். ஓகேங்களா? அவ்வளோ வறுமை இருந்தும் எந்த சூழ்நிலையும் விவசாயத்தை விடக்கூடாதுங்கிறதுக்காகவே இங்கே நிறைய பேர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் வந்து சில பயிர் வகைகள் சொன்னீங்க, அதே மாதிரி வேற என்ன பயிர் வகைகள் வந்து உங்கள் ஊரில் வந்து விளையுது? எங்கள் ஊரில் உளுந்து, பாசி, மக்காச்சோளம், பருத்தி, எள்ளு, நிலக்கடலை, இது போன்ற பயிர்கள் இங்கே பயிர் செய்யப்படுது பாப்பா. நன்றி. வணக்கம் ஐயா, நாற்றங்கள்லாம் என்னது, அங்கே என்ன செய்வீங்க? நாற்றங்காலங்கிறது விதை, அதாவது சில பயிர்கள் வந்து விதைக்கிறோம், சில பயிர்கள் வந்து நாற்று நடணும். அதுக்காக தான் அந்த விதைகளை தூவி அந்த நார் ரெடியாகிறதுக்கு தான் நாற்றங்கால் முதல்ல செஞ்சு அந்த பயிரை பிடிக்க அடுத்த இடத்துல நட்டு பயிர் உருவாக்குவாங்க. அதுக்கு தான் நாற்றங்காலங்கிறது. நன்றி. ஓகே, நன்றி. நீங்கள் காட்டில் கரைத்துவிட்ட கற்பூர வாசகங்கள் எங்கள் நெஞ்சக்கல்லை கனியாக்கும் மணிவாசகரின் மணிமொழியாக அமைந்தது. நன்றி ஐயா. ஜெமிமா, பெரியவர்கள் பேசினால் பெருமாள் பேசின மாதிரி இருக்குமா? பெரியவர்கள் நம்மை வாழ்த்தினால் நமக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதமாக இருக்குமா? அதற்கென்ன இப்ப நம்ம பூவாணி மண்ணின் மைந்தன் துளசி ராஜ் ஐயா அவர்கள் நம்மை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் நம்மை பேசுவார். அதற்கென்ன இப்ப நம்ம பூவாணி மண்ணின் மைந்தன் வசந்தன் ராஜ் ஐயா அவர்கள் நம்மை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்கள் கீழப்பூவாணி கிராமத்தின் சார்பாக நன்றியை சொல்கிறேன்.
பள்ளி கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்திய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களின் மின்னல் வார்த்தைகள் எங்களுக்கு கண்ணன் அமுதங்கள். உங்களின் பேச்சு எங்கள் காதுகளுக்கு நீங்கள் போர்த்திய கௌரவ பொன்னாடை. நன்றி ஐயா. தமிழர் நாகரிகம் பண்பாடுகள் நிறைந்தது. அடுத்ததாக போட்டி என்றால் வெற்றிதான் அழகு. அதைவிட அந்த வெற்றிக்கு பரிசளிப்பதுதான் அழகோ அழகு. இப்பொழுது விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெறும். ஃபோட்டோ எடுத்துருங்க, ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுக்கலாம், எடுத்துருங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அண்ணா அங்கே நின்றுங்கண்ணா, அண்ணா அங்கே நின்று காது. முதலாவதாக உரியடித்தல் போட்டியில் வெற்றி பெற்றவருக்கான பரிசு விவரம். முதல் பரிசு இம்மண்ணின் மைந்தன் வசந்த் ஐயா அவர்கள் முதல் பரிசு. இவர் நம் பள்ளியில் பயிலும் கரிமாதவன் அப்படிங்கிற மாணவனுடைய பெற்றோராகவும் திகழ்கிறார். அவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். லக்கி கார்னர் பெரியோர்களுக்கான போட்டி. முதல் பரிசு வைஷ்ணவி, இரண்டாவது பரிசு ராமலட்சுமி, மூன்றாவது பரிசு சந்திரா. கொஞ்சம் வேகமாக வந்து உங்களது பரிசுகளை பற்றி சொல்லுங்கள். முதல் பரிசு வைஷ்ணவி, இரண்டாவது பரிசு ராமலட்சுமி, மூன்றாவது பரிசு சந்திரா. அவர்களை வரவேற்குமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பலத்த கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து குழந்தைகளுக்கான லக்கி கார்னர் போட்டி. செகண்ட் பிரைஸ் ராமலட்சுமி, இரண்டாவது பரிசு ராமலட்சுமி அவர்களுக்கு வழங்குகிறோம். மூன்றாவது பரிசு சந்திரா அம்மா அவர்களை வரவேற்கிறோம். அடுத்து குழந்தைகளுக்கான லக்கி கார்னர் போட்டி. கீழப்பூவானி குழந்தைகளுக்கான லக்கி கார்னர் போட்டியில் முதல் பரிசு மனோஜ். முதல் பரிசு மனோஜ். கொஞ்சம் வேகமாக வாங்க. வர்ண பகவான் நம்மை மிரட்டி கொண்டு இருப்பதால் கொஞ்சம் வேகமாக வாங்கிட்டு போங்க. இரண்டாவது பரிசு கிஷோர். இரண்டாவது பரிசு கிஷோர். மூன்றாவது பரிசு மித்ரன். மூன்றாவது பரிசு மித்ரன். கொஞ்சம் வாங்க. மூன்றாவது பரிசு மித்ரன். ஆகா, என்ன ஒரு கம்பீரமான நடை. அவருக்கு ஒரு கரவொலி எழுப்புங்கள். அழகான நடை. வீரம் மிகுந்த உங்கள் நடையில் நாங்கள் மெய் மறந்து போனோம். அடுத்ததாக செங்கல் தூக்குகின்ற போட்டி. கீழப்பூவானி மக்களுக்கான செங்கல் தூக்கும் போட்டியில் முதல் பரிசு சரோஜா, இரண்டாவது பரிசு விஜயலட்சுமி, மூன்றாவது பரிசு கணேசம்மாள். முதல் பரிசு சரோஜா, இரண்டாவது பரிசு விஜயலட்சுமி, மூன்றாவது பரிசு கணேசம்மாள். சரோஜா அம்மா மிகவும் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். அவர் தூக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நானே மெய் மறந்துட்டேன். அப்பா என்ன ஒரு பலம். செங்கல் நாங்களாக தான் விளையாட்ட முடிச்சுக்கிட்டோம். அவங்க செங்கலை விடவே இல்லை. அவங்க இன்னும் 4 முழுக்க பிடிச்சிக்கிட்டே இருக்குதுன்னா அவங்க கூட பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 360 என்ற வரைக்கும் அவங்க கூட சர்வ சாதாரணமாக பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இரண்டாவது பரிசு விஜயலட்சுமி. இவங்களும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நான் சளைச்சவங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டியில் 2 பேரும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. மூன்றாவது பரிசு கணேசம்மாள். போட்டியில் பங்கேற்று வெற்றி வாகை சூடிய கீழப்பூவானி மக்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து 3 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான லக்கி கார்னர் போட்டி. மாணவிகளுக்கான போட்டியில் முதல் பரிசு லக்ஷனியா தேடிசி, இரண்டாவது பரிசு கணேஷ் பாலா, கன்சி பாலா தேடிசி, மூணாவது பரிசு ஜெயஸ்ரீ தேடிசி. கொஞ்சம் நம்ம மாணவர்கள்லாம் கொஞ்சம் தயாராக இருங்க.
அடுத்து தேர்டு 3 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான லக்கி கார்னர் போட்டிகள். பாய்ஸ் ரெடியா இருந்துங்க. நிதின், ஆதிப், கௌசிக். நிதின் 4th B, ஆதிப் 4th B, கௌசிக் 3rd C. பரிசு வாங்குபவர்களை கொஞ்சம் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பரிசுகளை பெறும் பொழுது அந்த மாணவிகளினுடைய முகங்களை பார்க்கும் பொழுது மிக அழகாக உள்ளது. அவர்களது புன் சிரிப்பு நம்மை புன்னகைக்க வைக்கிறது. ஆறு முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கான சாக்கு போட்டி. முதல் பரிசு விஜயபாலன் 7th B, 2வது பரிசு ராஜேஸ்வரன் 6th C, 3வது பரிசு ஸ்ரீ திபுகேத்ரா 6th B. இந்த சாக்கு போட்டியில 8ஆம் வகுப்பு மாணவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஆனா வெற்றி பெற்றது பார்த்தா 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்களாம். இது அல்லவா சகோதர உணர்வு. அடுத்து 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான தண்ணி குடம் தூக்குதல் போட்டி. முதல் பரிசு அஞ்சலி 6th A, 2வது பரிசு சியா ஷாரா 7th A, காசினி 3வது பரிசு 7th A, 3வது பரிசு 7th A, காசினி. கொஞ்சம் கரவொலி எழுப்பி பரிசு வாங்குபவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கைத்தட்டுங்க, கைத்தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துங்க. பரிசுகளை வழங்கிய கீழப்பூவானி மண்ணின் மைந்தர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்களது பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நினைவு பரிசாக எங்களது பள்ளியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. இந்த நினைவு பரிசினை எங்களது பள்ளி முதல்வர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார். இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொங்கல் திருவிழா ஏற்பாட்டுகளை செய்தளித்த எங்கள் தங்க தாளாளர் உயர் திரு செந்தில் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு இருக்கரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல், எடுத்த காரியத்தை நிதே முடிக்க பக்குவம் தெரிந்தவர், பாச தலைவரே, உழைப்பின் உற்சாக மந்திரமே, பூமணக்கும் பூவானி கிராமத்து ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னாச்சு? முடிச்சிரு. அடுத்தபடியாக துன்பத்தை தூர வைத்து, இன்பத்தை இதயத்தில் வைத்து, நம்பிக்கையை நெஞ்சில் வைத்து வரவேற்று உபசரித்து ஊக்களித்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? பார்த்தாலே தெரியலையா? பொங்கல் விழாவை பூவானி கிராமத்துல கொண்டாடதான் வந்திருக்கோம். இப்போது என்ன செய்ய போறோம்? தை திருநாளாம் பொங்கல் திருநாளாக நம் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்து படைக்க கலை நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். அப்படியா? முதலில் வந்திருப்பவர்களை நம்ம வரவேற்க நம் பள்ளி மாணவன் தாகிர் முகமது அலி வரவேற்புரை வழங்க வருமாறு அழைக்கின்றோம்.
நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வேல்ஸ் வித்யாலயா பாளையங்கோட்டையிலிருந்து இந்த பூவானி ஊருக்கு காலையில் வருகை தந்தோம். நம் பாரம்பரிய முறைப்படி பனை ஓலை வைத்து பொங்கலிட்டோம். இந்த பூவானி ஊர் மக்கள் எங்களுக்கு பெரும் ஆதரவை தந்தார்கள். எங்கள் மாணவர்களை வயல்வெளிக்கு கூட்டி சென்று விவசாயம் என்றால் என்ன, அது ஒவ்வொரு அரிசியும் பயிர் வகைகளும் எவ்வாறு எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை அறிய செய்தோம். எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் நிர்வாகம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் வணக்கம். நான் வேல்ஸ் வித்யாலயா பள்ளியின் முதல்வர். இன்றைக்கி பொங்கல் திருவிழா எப்போதுமே நாங்கள் ஸ்கூலில் கொண்டாடுவோம். இந்த தடவை எங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வில்லேஜில் விவசாயத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க, அது இப்போ உள்ள குழந்தைங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நேராக இந்த பூவானி கிராமத்துக்கே எங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு விவசாயத்தோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். குழந்தைங்க எல்லாருமே இப்போல்லாம் ஃபுட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஊரில் உள்ள மக்களும் அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய விளையாட்டு போட்டிகள் நடத்தணும், பரிசுகளும் எங்களால் முடிஞ்சதை இந்த கிராமத்து மக்களுக்கு உதவியாக நாங்கள் கொடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. வேல்ஸ் வித்யாலயா பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. என்னுடைய பெயர் முருகேஸ்வரி, பள்ளியின் முதல்வர். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வேல்ஸ் வித்யாலயா பள்ளியில் இருந்து கீழே பூவானி கிராமத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம். எங்களுக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வேல்ஸ் வித்யாலயிலேருந்து இங்கே வந்திருக்கோம். செம்மையாக பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வேல்ஸ் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் காலையிலேருந்து விளையாட்டு போட்டிகள் அப்படின்ட்டு நாங்கள் இந்த கீழே பூவானி வில்லேஜுக்கு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. கண்ணா, நான் வேல்ஸ் வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் படித்தேன். இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஆமாம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நாங்கள் கீழே பூவானியில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே சில்ட்ரன்ஸ் கீழே 3rd to 8th வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறையா போட்டிகளும் வச்சாங்க. இப்போ எல்லாருமே சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் எப்போது சாப்பிட்டோம். எல்லாருக்கும் நாளைக்கு எல்லோரும் நல்லா கொண்டாடுங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இங்கே கீழே பூவானிக்கு நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இங்கே சக்கரை பொங்கல்னால் கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே சக்கரை பொங்கல் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. கூட இந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் த பீப்புள். அண்ட் தென் இங்கே ரொம்ப நல்ல விளையாட்டு போட்டினா கண்டக்ட் பண்ணாங்க. எங்களோட ஈஸ்வரன் சார், அருண் சார் எல்லாருமே சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பொங்கலை இங்கே கொண்டாட வச்சுருக்காங்க. தேங்க்யூ. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே நாங்கள் வேல்ஸ் வித்யாலயா ஸ்கூல்ல இருந்து வரோம். இங்கே நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் வேல்ஸ் வித்யாலயா பள்ளியிலேருந்து வரோம். இங்கே இந்த ஊர் மக்கள் கூட நல்லா ஜாலியாக விளாண்டோம். நல்லா புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த கிராமத்து இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சரை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ இதையும் நாங்கள் பண்ணுறோம். இந்த ஊர் மக்களோட ஜாலியாக கிராமத்தோட மக்களோட இணைந்து பண்ணதான்.